வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இருதய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று கட்சி திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 86 வயதான மூத்த தலைவர் அக்டோபர் 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. தொடர்ச்சியான வழக்கமான மருத்துவ மதிப்பீடுகளை முடித்த பின்னர் அவர் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் டாக்டர் ராமதாஸை அவரது மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று சந்தித்தார். கடந்த ஆண்டு டிசம்பரில் அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்த பொத்து மோதல்களுக்கு பிறகு இது அவர்களின் முதல் சந்திப்பாகும். சர்ச்சையை தொடர்ந்து தந்தை மகன் உறவு பதட்டமாக மாறியது. இதனால் டாக்டர் அன்புமணியை கட்சித் தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தலைமை பொறுப்பையே தக்க வைத்துக் கொண்டார் டாக்டர் ராமதாஸ். இந்த பிளவு கட்சித் தலைவர்களுக்குள் வெளிப்படையான பிளவுகளை உருவாக்கியது. இரு தலைவர்களுக்கும் இடையே சமரசம் செய்து சமரசத்தை ஏற்படுத்த PMK உறுப்பினர்கள் பலமுறை முயற்சித்த போதிலும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. கட்சியின் தலைவராகத்தான் தொடர்ந்து நீடிப்பதாக டாக்டர் அன்புமணி தொடர்ந்து கூறி வருகிறார். அவரது பதவிக்காலத்தை நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். இதற்கிடையில் டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி இரவு பாமக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. தங்கள் தலைவரின் உடல்நிலை குறித்து எந்த கவலையும் இல்லை என்றும் அமைதியாக இருக்குமாறும் கட்சித் தொண்டர்களை வலியுறுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.